விருச்சிக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது அது 13ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவர் விரயத்துக்கு வந்துருவார். அப்போ ராசி அதிபதி லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அதை பொறுத்துதான் இந்த மாதம் இருக்கும். அப்ப ராசி அதிபதி அப்படிங்கிறவர் 13ஆம் தேதி வரைக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள், பொருளாதார வளர்ச்சி, ஆசைகள் நிறைவேறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 13ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார் விரயத்துக்கு. அப்ப அதற்கப்புறம் கொஞ்சம் அலைச்சல், தேவையில்லாத விரயங்கள், அதே போல தூக்கம் குறையிறது, ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல பாருங்க, குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கு. பணம், காசு, சொத்து இதெல்லாம் சின்ன இழக்கிறதுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தது விரயத்துக்கு வர்றதுனால ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்கு குடும்பத்துல. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதம், இந்த வருடம் முழுவதுமே குரு அங்கதான் இருக்க போகிறார். அந்த 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால விரயம் பண்ணாலும் காசு ஏதோ ஒரு இடத்துல இந்த குரு கொடுத்துட்டே தான் இருப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே. அடுத்தது சனியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் வீடு, மனை, சொத்துக்கள், அடுத்த கட்ட பயணங்கள், முயற்சிகள் கை கூடுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஒருவேளை சனி உங்க ஜாதகத்துல வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 12ஆம் அதிபதி. இப்ப இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்போ 7 9ஆம் வீட்டுல இருந்தால் திருமண வரன் தேடி வர்றது, கணவன் மனைவியிலிருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது, கொஞ்சம் காசு பணம் கையில சேர்றது, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது குடும்பத்தோட, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். 14ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கேதுவோட சேரப்போகுது. அப்ப 14ஆம் தேதி சுக்கிரன் கேது சேர்க்கையாகி இது பெண் சாப அமைப்பா கொடுக்கும். ரொம்ப கவனமா இருந்துக்கணும். உங்க ஜாதகத்துல பெண் சாபம் ஜாதகமாக இருந்தால், சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு பெண் சாப ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் செய்யாத தப்புக்குமே தலைவினைவை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப 14ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. திருமணம் சார்ந்த விஷயத்திலையும், கணவன் மனைவிக்குள்ளையும், அதே போல ஒரு புது வரன் பாக்குறீங்க, ஒரு நல்ல வரன் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. ஒரு 12ஆம் அதிபதியுமே ஆகுறதால கொஞ்சம் அதற்காக கொஞ்சம் விரயத்தையும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப 7 12 தொடர்பு ஏற்பட்டா கண்டிப்பாக ஏதாவது வெளியூரோ கொஞ்சமா ஒரு நாள் 2 நாளாவது குழந்தைகள் மனைவியோட வெளியே போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க புதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அவரும் பாத்துட்டீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கார் 10ஆம் வீட்டுல. அப்ப ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருக்குதுன்னா சாமியாடுறது, குறி சொல்றது, கை மருத்துவம், சித்த மருத்துவம், இதெல்லாம் இது சேர்க்கை தான். இதெல்லாம் உங்க குடும்பத்துல இருப்பாங்க, அல்லது நீங்க இருப்பீங்க. அப்ப இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல புதன் கேது சேர்க்கை இருந்தால் உங்க ஜாதகத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எது ரீதியாக அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா லாபங்கள் ரீதியாக பணம் வர்ற மாதிரி இருக்கும், அப்படி தடைபடும். அது ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் தான். 15ஆம் தேதிக்கு மேல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு வந்து ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் காப்பாத்துவார், 15ஆம் தேதிக்கு மேல புதன் காப்பாத்திடுவார். அப்ப எப்படியும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் பண வரவு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. ஆனா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது ஆசைகள் நிறைவேற்றுறது, அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கும்பொழுது சுயமாக சம்பாதிப்பது, அதன் மூலமாக உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது சூரியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி கேதுவோட நிற்கிறார். அப்ப கொஞ்சம் தொழில் தடை 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். தொழில் மூவ் பண்ண முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, இருக்கிறது என்னமோ அதை கொண்டு போற மாதிரி இருக்கும். என்னதான் ஹார்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னாலும் அப்படியே ஒரு கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போவார். அடுத்து 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப 10 குடையர் 11. அப்ப தொழில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும், அடுத்த கட்ட பாதைக்கு போகும், நிறைய பேருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல கன்னிக்கு வரும்போது நடக்கும். அப்ப விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல 15ஆம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறேன். இது நீங்க கூர்ந்து கவனிச்சு செய்தீர்களானால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பொற்காலமே.